இந்த வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணி தூக்கி போட்டது நீங்கள் தானா? யார், விஷ்ணுவா? மேடம், உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சா தூக்கி போடுறதில்ல, எல்லாரும் ஓடிடுவாங்க உங்களை விட்டு. அதான் நடந்தது. விஷ்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பூர்ணிமா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஆனால் போக 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 பூர்ணிமாவோட உண்மையான கேரக்டர் என்ன, உண்மையான முகம் என்ன, மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் அதை விட்டு விலகினார். இந்த விக்டிம் கார்டுன்றது பெண்கள் எப்பயுமே ஆடுவாங்க, எல்லா இடத்துலையும் ஆடுவாங்க. யூஸ் பண்ணி தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, பூர்ணிமாவா யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க? பூர்ணிமா நிக்சன் கூட என்ன பண்ணிருந்தாங்கன்றது 2 நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல. அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பூர்ணிமாவுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்கன்னு. பூர்ணிமாவை பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாத்தையுமே இவங்க யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பராக தான் பயன்படுத்துகிறாங்க. இப்பயும் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க, இனிமேலும் அப்படி தான் பயன்படுத்துவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ விஷ்ணு வந்து பூர்ணிமாவுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு மாயா வேறு. விஷ்ணு பாயிண்ட்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் பேசும்போது உங்களுக்கு தேவைப்படும். நீங்களாம் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாரு விஷ்ணு. பூர்ணிமாக்கு என்னதான் பிரச்சனை? பூர்ணிமாவுக்கு என்னதான் ஆச்சு? சாம்பல் மேடுகளும் அந்த மாதிரி சுத்த வேஸ்ட்டுங்க, சுத்த வேஸ்ட். அந்த பொண்ணு உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பூர்ணிமா இல்லாமல் இருந்திருந்தால் இந்த சீசன் என்ன நடந்திருக்கும்? ஒரு வெங்காயமும் மாறி இருக்காது. பூர்ணிமா இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்லாமல் இருந்திருந்தா இந்த வீட்டுடைய இந்த விளையாட்டு, இந்த விஷயங்கள் எப்படி மாறி இருக்கும்? ஒண்ணுமே மாறி இருக்காது, ஒண்ணுமே மாறி இருக்காது. சுத்த வேஸ்ட்னா சுத்த வேஸ்ட். பட் விஷ்ணு நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, பச்சோந்தி அப்படிங்கிற பேர் எடுத்ததுக்கு காரணம் எல்லாத்துக்கிட்டையும் போய் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கான், எல்லாத்துக்கிட்டையும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். பூர்ணிமா மாயா கூட சேர்ந்துக்கிட்டு மற்றவங்களை புள்ளி பண்ணதை தவிர வேற எதுவுமே பண்ணலன்றது என் கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல போட்டு விடுங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, மாயா பூர்ணிமா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை வந்து புள்ளி பண்ணுவாங்க. நீங்கள் வேணா பார்த்துட்டே இருங்க, எல்லாம் விஜய் டிவியை சொல்லணும். 3வது வாரம் வெளியே போக வேண்டிய டிக்கெட்டும் 5வது வாரம் வெளியே போக வேண்டிய டிக்கெட்டும் இவங்க ஒரு வாரம் புயலாமா, ஒரு வாரம் வந்து வேற யாரோ வெளியே போயிட்டாங்களாமா, இதுக்காக காப்பாற்றினால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? விஷ்ணுவாத அட்லீஸ்ட் 2-3 தடவை வந்துட்டு வந்தான்னு நினைக்கிறேன் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து வஸ்டஸ்ட் கண்டஸ்டன்ட் எவர் பூர்ணிமா ரவி. தன்னை அழிச்சுக்கிட்டு கண்டென்ட் கொடுக்குறவங்கள விஜய் டிவி பொதுவாக விடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வெளியே போனதும் நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு பூர்ணிமா வந்து 2 நாள் முன்னாடி சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது. என்ன இருந்தாலும் சரி, என்ன நெகட்டிவிட்டி இருந்தாலும் சரி, வெளியே போய் நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு நாங்களும் தயாராக இருக்கோம். வாங்க.